போகிறா. எடுத்து வாசிக்கலாம். இன்றைக்கி கடவுளுடைய வார்த்தை யாராக போகும். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம். எல்லாம் பைபிள் வச்சுருக்கீங்களா? நானும் செல்ஃபோனே வச்சுருக்கேன் பாஸ்டர். பைபிள் எங்கள் எல்லாம் செல்ஃபோன்லேயே பார்த்துறது இப்போ பைபிளை அப்படின்னு சொல்லக்கூடாது. பைபிள் எடுத்துகிட்டு வந்து பைபிளில் என்ன பண்ணுங்க, பைபிள் எடுத்து வந்து பைபிள் என்ன பண்ணணும், பைபிளில் அண்டர்லைன் பண்ணணும். எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணி ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்ம பேசுறது இங்கே சும்மா சிம்பிளாக பேசுகிறோம், ஆனால் கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியேட் செய்தா இல்லையா? இந்த மெசேஜ் ரொம்ப அருமையான மெசேஜ். இது ரொம்ப மிக கவனமாக நம்ம வந்து கேட்கணும். பாருங்கள், வாழ்க்கையில் வந்து அற்பமாக தொடங்கியிருக்கிற உங்கள் வாழ்க்கையை சம்பூர்ணமாய் முடிய செய்கிற காரியத்தை குறித்து நம்ம பேச போகிறோம். வாழ்க்கை வந்து அற்பமாக இருக்கலாம், வாழ்க்கை தொடங்கும் போது சாதாரணமாக தொடங்கலாம். ஆனால் பாருங்கள், அற்பமாக தொடங்கப்பட்ட இந்த வாழ்க்கையை சம்பூர்ணமாய் கர்த்தர் மாற்றுகிற தேவனை குறித்து நாம் பேச போகிறோம். சொல்லுங்கள், அற்பமாய் தொடங்கப்பட்ட வாழ்க்கையை சம்பூர்ணமாய் மாற்றுவது எப்படி அப்படின்ற கொடுத்தா கடவுளுடைய வார்த்தையை நீ கொடுத்து பார்க்க போகிறோம். இது எப்படி மாற்றுறாங்க அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி மாறுது அதை குறித்து நாம் பார்க்கலாம். பாருங்கள், 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து வாசிக்க போறோம். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். சவுலுக்கும் வாழ்க்கைக்கும் எல்லாத்துக்கும் பயந்து ஒரு பள்ளத்தாக்கில் போய் நம்ம ஒரு தனியாக இருந்துடலாம் சாமி, வேற ஒரு நாடு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு தனியாக இருந்துடலாம் அப்படி போகிறான் பாருங்க. இப்படி போய் இருக்கும்போது பாருங்க, நல்லா படிப்போம் பாருங்க. அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். இப்ப நல்லா கவனிக்கும், இந்த மெசேஜ் ஸ்டார்ட் பண்றோம். அவனிடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள் யார் வந்ததுங்க? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிற யாவரும் அவனோட கூடி கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். அவன் அவர்களுக்கு யாருக்குங்க? யாருக்கு தலைவரானாரு? நல்லா சொல்லுங்க, யாருக்கு? நல்லா சொல்லுங்க சத்தமா. யாருக்குங்க? ஒடுக்கப்படுறவங்க, கடன் பட்டவங்க, அப்புறம் 4 முறுமுறுக்கிறவங்க மட்டும் இருந்தாவே போதும், நம்ம காலி. உங்களை வந்து ஒரு வீட்டில் ஒரு 2 நீங்கள் எதை செஞ்சாலும் ஒரு 4 முறுமுறுக்கிறான், பெருசாக செஞ்சுட்டீங்க இதை அப்படி உங்களை 4 பேர் உங்களை சொன்னால் அப்புறம் நீங்கள் காலி ஆகிடுவீங்க. பாருங்கள், நீங்கள் எதை செஞ்சாலும் சில பேர் குறை சொல்லனே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எதை செஞ்சாலும் அதை என்ன பண்ணுவாங்க, அதை குறை சொல்லுவாங்க. நீங்கள் எப்படிப்பட்ட எதை செஞ்சாலும் உங்களுக்கு குறை சொல்லினா இருப்பாங்க. 4 குறை சொல்கிறவங்க உங்களுக்கு கிடச்சிட்டாவே நீங்கள் அவுட்டு. இவனுக்கு ஒடுக்கப்பட்டவங்க, இது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. எவ்ரி ஒன் அப்படி. அப்போனா ஒவ்வொருத்தனும், ஒவ்வொரு கடன் பட்டவனும், ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொருத்தனும் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் நீங்கள் சொல்லுது பாருங்கள். கடன் பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், கடன் பட்டவன், முறுமுறுக்கிறவன், இவங்கள வச்சு தான் இந்த ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ணுறான். சொல்லுங்கள், யாரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க? இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியம் பாருங்கள். இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்க்கையை தொடங்கியிருக்கலாம், புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், குடும்பம் நடத்தியிருக்கலாம். ஆனால் வாழ்க்கை வந்து நீங்கள் தொடங்கும் போதே ஒடுக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டவங்க, கடன் பிரச்சனையோட குடும்பத்தில் வந்து ஒரு முறுமுறுப்பு, கசப்பு, சந்தோஷம் இல்லாமல் வாழ்க்கைக்குள்ளே போகும்போது ஒரு வெறுப்பு, ஏண்டா வாழ்க்கை வாழுறோம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த மெசேஜ். கர்த்தர் சொல்கிறாரு, தாவீது சொல்கிறாரு, தாவீது ஒரு மனுஷன் இருக்கும்போது அவன்கிட்ட வந்தவன் எல்லாம் ஒடுக்கப்பட்டவன், கடன் பட்டவன், நொறுக்கப்பட்டவன், இத்தனை பேர் வந்து அவங்க கூட சேர்றாங்க. இதில் நான் மெஜாரிட்டி யாருங்க? 1 பெருசா 400 பெருசா? இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின். அதெல்லாம் என் சிறுவதையத்தோட நான் தெரியணுங்க. 1 பெருசா 400 பெருசாங்க? எது வந்து ஜெயிக்கும்? 1 ஜெயிக்குமா 400 ஜெயிக்குமா? உலகம் வந்து எதுங்க? 400 ஜெயிக்கும். நமக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதா? சுற்றி பாஸ்டர் ஒரே பிரச்சனைங்க. என் வாழ்க்கை உங்களுக்கு தெரியாத பாஸ்டர், ஒரே போராட்டம். இங்கே வீட்டுக்கு போனால் போராட்டம் இல்லை, அங்கே வந்தால் வெளியே போனால் ஆஃபீஸில் போராட்டம், நடந்து போனாவே போராட்டம், சுற்றி போராட்டம் பாஸ்டர். என் வாழ்க்கையே ஒரு போராட்டம். எதுவுமே அப்படி சொல்கிறீங்க போராட்டம்னு? எதுவுமே சொல்கிறீங்க? யார்ட்டையும் வந்து அவாரியூலாம் கேட்குறது, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் வச்சுங்களேன், நம்ம என்ன சொல்கிறோம்? நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நல்லாவே இல்லைன்னு சொல்லுவோம். நல்லா இல்லைங்க, வாங்க உட்காருங்க, என் கஷ்டத்தை உங்களுக்கு தெரியாது அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம். அப்படி யாரும் சொல்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறோம். கடன் பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், நொறுக்கப்பட்டவன், முறுமுறுக்கிறவன் 400 பேர் தாவீதை மேற்கொள்ளவே முடியல.
தாவீது இந்த 400 பேரையும் மேற்கொண்டு விட்டான். எப்படி மெசேஜ்? நீங்கள் அதான் பாருங்கள், இந்த உலகத்தில் எல்லா சத்ருவின் ஆவிகளும், கடன் பிரச்சனையும், தொல்லையும், குடும்பத்தில் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எதுவுமே உங்களை மேற்கொள்ள முடியாது. அதை குறித்து தான் நீ மெசேஜ் பேசுகிறோம் பாருங்கள். இந்த ராஜ்யத்தை அவன் ஸ்டார்ட் பண்ணுறான், புது நேஷனை பில்ட் பண்ணுறான். புது நேஷனை தொடங்கும் போது, ஆரம்பத்தை தொடங்கும் போதே ஒடுக்கப்பட்டவன், கடன்பட்டவன், நொறுக்கப்பட்டவன் இப்படி தான் வந்து சேர்றான். இந்த 400 பேரை வச்சு அவன் வந்து பில்ட் பண்ணுறான் பாருங்கள். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறான்னா, ஃபஸ்ட்டு ஓப்பனிங்காக என்ன பண்ணுறான், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறான். என்ன கற்றுக் கொடுக்குறான்னா, துதியை கற்றுக் கொடுக்குறானா. சொல்லுங்கள், தாவீதுடைய ஸ்பெஷல் என்னங்க? ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கு, முறுமுறுத்து குறை சொல்கிறவனுக்கு ஃபஸ்ட்டு பாட்டை அவன் டிக்ளேர் பண்ணுறான். என்ன டிக்ளேர் பண்ணுறாங்க? கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறான். சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர். ஃபஸ்ட்டு சங்கீதம் என்ன பண்ணுது? சங்கீதம் 1 அதிகாரம் 1 வசனம் என்ன சொல்லுதுங்க? இங்கிலீஷில் படிங்க. பிளஸட் இஸ் த மேன். இது நம்ம தமிழ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? தமிழ் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுங்க? துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாம்பலும். சங்கீதம் 1 அதிகாரம் 1 வசனத்தை அவன் ஸ்டார்ட் பண்ணுறான். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறான்? நொறுக்கப்பட்டோம், உடக்கப்பட்டோம், கடன்பட்டோம், குடும்பத்தில் தரித்திரம், வறுமை, கஷ்டம், பிரச்சனை, உலகத்தில் சந்திக்கிற அத்தனை பிரச்சனையும் தாவீது சந்திக்கிறான். ஆனால் சந்திக்கும் போதே எப்படி தொடங்குறான்? பிளஸட் இஸ் த மேன் தொடங்குது. இவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் அப்படின்னு தொடங்குது. முதல் சங்கீதம் அப்படி எழுதுறான். எப்பா, நீங்கள் தரித்திரத்தின் பிள்ளை இல்லை, ஒடுக்கப்பட்ட பிள்ளை இல்லை, நொறுக்கப்பட்டு கஷ்டப்படுற பிள்ளை இல்லை, நாம் ஆசீர்வாதத்தின் பிள்ளை, கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்குன்னு முதல் அதிகாரமே அப்படி ஸ்டார்ட் பண்ணுறான். ஆசீர்வதிக்கப்பட்ட அவன் என்னெல்லாம் டீச் பண்ணுறான் பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள், வாழ்க்கையில் வந்து எல்லாமே நெகட்டிவாக இருந்தாலும் நீங்கள் வார்த்தையை பாசிட்டிவாக பேச ஆரம்பிக்கும் போது, கர்த்தரை நம்பும் பொழுது, வாழ்க்கை எல்லாமே கர்த்தர் ரிவர்ஸில் இருக்குது, எல்லாத்தையும் சூப்பராக மாற்றிடுவார். எல்லாம் கீழே போயிட்டு இருக்குதுங்க, எல்லாத்தையும் மேலே அப்படியே மாற்றிடுவார். எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி இந்த வசனத்தில் இந்த அதிகாரத்தை சொல்லுது. எப்படி 400 பேர் ஒடுக்கப்பட்டோம், நொறுக்கப்பட்டோம், கடன்பட்டோன்னு வச்சு வார்த்தையை பேசுகிறான் பாருங்கள். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடைவது இல்லை அப்படின்னு டீச் பண்ணுறான். யாருங்க? ஃபஸ்ட்டு தாவீது வந்து அவங்களுக்கு டீச் பண்ணுறான். என்ன டீச் பண்ணுறான்? எப்பா, நீ எப்பயும் புலம்பிகிட்டே இருக்க, கர்த்தர் இதை செய்யல அதை செய்யலாம் புலம்பிட்டு இருக்க, கடன் பட்டுருக்கிற, உன்னை வந்து ஒரு பிளஸ்ஸடாக மாற்றுறதுக்கு ஒரே வழி, ஃபஸ்ட்டு கடவுளுடைய வார்த்தை எடுத்து வச்சு கர்த்தரை பாடி, கர்த்தருடைய நல்ல வார்த்தை எடுத்து வச்சு பேசுகிறான். சங்கீதம் 34 சொல்லுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் நல்லா சொல்லுங்களேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும். அவன் என்ன பாடுறான்? 400 பேர், ஐயா வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, கடவுளை நம்பி வந்தேன், எல்லாமே கடவுளை நம்பினா ஏதாவது நடக்குன்னு பார்த்தா ஒன்றும் நடக்கலை, கர்த்தரை நம்பி வந்தேன், எல்லாமே எனக்கு ஒன்றுமே நடக்காத மாதிரி தெரியுது, கடவுள் மேலே நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு அப்படின்னு 400 பேர் பாடுறான். தாவீது என்ன பாடுறான்? கர்த்தரை நான் எக்காலத்தையும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிய சொல்லுது. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ, சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்களேன், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது. இதை போதிக்கிறான். யாருக்கு போதிக்கிறான்? வீட்டில் உட்காந்து பசங்களுக்கு சொல்லணும். வீட்டில் பேங்க் லோன் கட்ட முடியல, வீட்டில் கடன் அடைக்க முடியல, லெட்டர் வந்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இப்படி இருக்கலாம், எல்லா விதமான காரியத்திலையும் நீங்கள் நொறுக்கப்பட்டிருக்கலாம். அப்போ நொறுக்கப்படும் போது இந்த 400 பேர் தப்பான முறுமுறுப்பான வார்த்தையை பேசி கொண்டிருக்க ஆளை வச்சு எடுத்து தாவீது பேசுகிறான். கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறான், நான் தாட்சி அடைவது இல்லைன்னு பேசுகிறான். கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க ஒரு நாள் வெட்கப்படுவது இல்லைன்னு சொல்லி பேசுகிறான். கர்த்தரை எப்பொழுது என் கண்களுக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், அதனால் நான் அசைக்கப்படுவது இல்லை அப்படின்னு பேசுகிறான். நீங்கள் வந்து டெய்லி எதை பேச போகிறீங்க? வாழ்க்கையில் இருக்கிற இல்லைன்றதை எடுத்து வச்சு அதை பேச போகிறீங்களா? கடவுளுடைய வார்த்தை எடுத்து வச்சு முன்பாக வச்சு இந்த வார்த்தை இப்படி சொல்லியிருக்கு, நான் என் வாழ்க்கை இப்படி தொடங்க போகிறேன், கர்த்தர் ஒரு நாள் பாரு என்னை எப்படி வைக்க போகிறான்னு சொல்லி அந்த வார்த்தை பேச போகிறீங்களா? எந்த வார்த்தை பேச போகிறீங்க? டிடி ஜாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேவ மனுஷன் ஆப்பிரிக்கா, லண்டனில், இப்போ அமெரிக்காவில் டிடி ஜாக் நிறைய மெசேஜ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவருமே வல்லமையான ஒரு தேவ ஊழியக்கார். ஆரம்பத்தில் சர்ச்சு தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா 7 பேர் சர்ச்சுக்கு வந்தாங்களாம். 7 பேரை உட்கார வைக்கிறதுக்கு சேர் இல்லையா அவருக்கு? 7 பேரை உட்கார வைக்கிறதுக்கு சேர் இல்லை. ஒவ்வொரு பக்கத்து வீட்லேயும் ஒரு சேர் எடுத்து வாங்கிட்டு வந்து எல்லா சேர் போட்டாராம். எல்லா சேரும் வித்தியாசமான கலரில் இருக்குதான். எல்லா சேரும் ஒரு சேர் கருப்பு, ஒரு சேர் வெள்ளை, ஒரு சேர் புளு, ஒரு சேர் இப்படி எல்லா சேரும் இப்படி இருக்குதான். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவே அப்படி தான் இருக்குது. அப்போ கேட்டாங்களாம், ஐயா இப்படி இந்த பழா போன இடத்துல வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எப்படி வளருவீங்க? இல்லைப்பா, கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும் போது, கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கும்போது, நீங்கள் வேணா பார், இந்த தேசத்தில் நடக்காதுன்னு சொன்னால் இந்த தேசத்தில் ஒரு பெரிய ரிவைவில் கர்த்தர் கொண்டு போனார். பார்த்தா எத்தனை ஏக்கரில் கார், ஒரு அந்த வீடியோவில் பார்க்குறேன், கண்ணுக்கு எட்ட தூரத்து அளவுக்கு கார் நிற்குதுங்க.
அவர் சர்ச்சை தேடி மக்கள் வராங்க. ஆனால் ஆரம்பத்தில் அற்பமாக இருக்கலாம். தாவீதுக்கு ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது 400 பேர் ஒடுக்கப்பட்டவன், கடன்பட்டவன், நொறுக்கப்பட்டவன், எல்லாமே சாபத்தில் ஒன்றுமே இல்லாமல் தொடங்குறான். ஆனால் தொடங்கும் போது யாரை தொடங்குறான்னா கர்த்தரை முன்ன வச்சு தொடங்குறான். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரை முன்பாக வைக்கிறான் பாருங்க. அப்படி வைக்கும் போது வாழ்க்கை எவ்வளோதான் நீங்கள் பள்ளத்தில் இருந்தாலும், எவ்வளோதான் கஷ்டத்தில் இருந்தாலும், சொல்கிறேன் நான், நீங்கள் மேலே வந்துடுவீங்க. நம்புறீங்களா? மேலே வந்துடுவீங்க. எதுவுமே சொல்கிறீங்க, மேலே வந்துடுவோம். நான் இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேன். கடவுளுடைய வார்த்தை சொல்லுது. சொல்லுங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. 400 கடன்பட்டவன், நொறுக்கப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவனை வச்சு கடவுளுடைய வார்த்தையை டிக்ளேர் பண்ணி கடவுளுடைய ராஜ்யத்தை அவர் தொடங்குறாரு. சொல்லுங்கள், வாழ்க்கையை தொடங்கும் போது இப்படி தான் தொடங்கணும். வேலைக்கு போகும்போது 10,000 ரூபா வேலைக்கு நீங்கள் போகலாம். 10,000 ரூபா வேலைக்கு போகிறீங்க. அந்த 10,000 ரூபா வேலைக்கு போய் என்ன பெரிய வேலை இது, இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த 10,000 ரூபா வேலையை சந்தோஷமாக நீங்கள் டிக்ளேர் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த கம்பெனிக்கே நீங்கள் ஆர்டர் ஆகிடுவார் உங்களை. நம்புறீங்களா? ஒரு சொன்னார், ஒரு சாட்சி சொன்னார். அவருடைய ஒரிஜினல் டிசி அவர் 10th +2 தான் படிச்சிருக்காராம். அவருடைய ஒரிஜினல் டிசி எல்லாம் மிஸ் பண்ணிட்டாராம். வண்டியில் போகும்போது எங்கே பீச்சில் போய் படுத்துருக்காரு. அடுத்த நாள் காலையில் பார்த்தா வீடு இல்லை. பீச்சில் போய் படுத்துருக்காரு. அடுத்த நாள் காலையில் பேகை ஒருத்த தூக்கின்னு போயிட்டான். படித்ததே 10th தானா. அவர் சொல்கிற 10th +2 தான் படித்தேன், அந்த பேகை கூட தூக்கிட்டு போயிட்டான். எந்த காசு மேலே நான் எப்படி வேலைக்கு போகணுன்னு தெரில, எனக்கு எங்கே போகணுன்னு தெரில. அப்போ அலைஞ்சிச்சு, சாப்பாட்டுக்கே கஷ்டம். அப்போ ஒரு டைம் இந்த கிண்டிலேருந்து நடந்து போகும்போது ஒரு சர்ச்சில் எல்லாம் அவ்வளோ கூட்டமாக வரான்னு சொல்லி சர்ச்சில் போய் சும்மா உட்காந்தங்க. அந்த சர்ச்சில் போய் உட்காந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்தேன். கடவுள் என்ன பண்ணால் அந்த வார்த்தை கேட்க எனக்குள்ளே ஒரு உள்ளத்தில் ஒரு மாற்றம் வந்துச்சு. என்னை தேடி நான் சும்மா ஒரு இன்டர்வியூ போய் கிண்டியில் போய் அட்டன் பண்ணேன். அவர் சொன்னார், அந்த கம்பெனி அப்பா பரவாயில்லப்பா நீ அட்டன் பண்ண சொல்லி அந்த பிஸ்னஸ், அந்த தொழில், அந்த வேலையை செஞ்சேன். 10 வருஷம் பொறுத்து அந்த கம்பெனி அந்த ஓனர் என் கையில் கொடுத்துட்டு போயிட்டாருன்றார். 10 வருஷம் பொறுத்து அந்த ஓனர் அந்த கம்பெனி என் கையில் கொடுத்துட்டு போய் இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 20-30 பேர் என்கிட்ட வேலை செய்கிறாங்க அப்படின்றார். எத்தனை பேர் எல்லா எக்ஸாம் எழுதிருக்கீங்க? எத்தனை பேர் எக்ஸாம் எழுதிருக்கீங்க? டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிருக்கீங்களா? கிடைச்சதுன்னா சந்தோஷம், கிடைக்கலன்னா கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கல என்னங்க? கடைகள்லாம் கர்த்தரை நம்பி தான் இப்போ ஒன்றுத்துக்கும் கடவுள் நம்பி இப்படித்தாங்க அப்படின்னு இல்லை. கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கல நீங்கள் 10 பேர் வேலை கொடுக்க போகிறீங்க. அப்படி தான் கடவுளை மாற்ற போகிறேன். எத்தனை சொல்கிறீங்க? நீங்கள் போய் எழுதிருக்கீங்க முடியலையா, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு 10 பேருக்கு வேலை கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை செய்ய போகிறார். செய்ய மாட்டாரா? கடவுள்கிட்ட பெரியதான திட்டம். இப்போ உங்கள் வாழ்க்கையில் அற்பமாக தொடங்கி இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. வீட்டில் போய் தூங்கும்போது ஒரு நல்ல பெட் இல்லாமல் இருக்கலாம், வீட்டில் ஒரு நல்ல ஃபேன் இல்லாமல் இருக்கலாம், வீட்டில் நீங்கள் எல்லாம் ஏசி போடும்போது வீட்டில் ஏசி இல்லாமல் இருக்கலாம். சில பேர் சொல்கிறேன் நல்லது இருக்கலாம், உங்களை பார்க்கும்போது கவலையாக இருக்கணும், கர்த்தர் எனக்கு இப்படி இல்லைன்னு சொல்லி கவலைப்படலாம். ஆனால் தாவீதை போல ஒடுக்கப்பட்டவன், ஒழுக்கப்பட்டவன், கடன்பட்டவன் இப்படி வச்சு ஃபஸ்ட்டு கடவுளை துதிக்க ஆரம்பிச்சாரான். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார்னு சொல்லி இப்படி தொடங்கினாராம். சொல்லுங்கள், நீங்கள் இப்படி தொடங்கணும். ரிசல்ட் என்ன சொல்லுங்கள்? ரிசல்ட் என்னங்க? ரிசல்ட் என்னன்னா பார்க்கலாமா? எத்தனை பேர் துவச்சு தொடங்கினார் தாவீது? நம்ம சர்ச்சு ஒரு அமைதியான சர்ச்சு இந்த உலகத்திலே பார்க்க முடியாது பாருங்கள். அவ்வளோ ஒரு அமைதி, கேட்டாலும் அலையில சொல்கிறதில்ல, ஸ்தோத்திரம் சொல்கிறதில்ல, எதுவும் சொல்கிறதில்ல. அமைதிக்கு அமைதியோ அமைதி. அந்த மாதிரி அந்த பாப்பா வச்சுருக்க ஒரு இதில் அந்த மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடாது. சொல்லுங்கள், எத்தனை பேர் தாவீது கூட வந்து சேர்ந்தாங்க? படிப்போம், அந்த வசந்த படிப்போம். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். 400 பேர் தலைவர். ஒடுக்கப்பட்டவன், கடன்பட்டவன், நொறுக்கப்பட்டவன், 400 பேரை வச்சு சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுறான். சொல்லலாம், வாழ்க்கையை நீங்கள் ஒடுக்கப்பட்டுருக்கலாம், நொறுக்கப்பட்டுருக்கலாம், வாழ்க்கையை தொடங்குறீங்க. இது இல்லை வாழ்க்கை. இவன் கர்த்தரை முன்பாக வைக்கும் போது ஒரு காரியம் நடக்குது பாருங்க. எடுத்து வாசிக்கலாம், எப்படி நடக்குதா பாருங்க. கர்த்தரை முன்பாக வைக்கும் போது எடுத்து வாசிங்க. 2 நாளாகவும் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்போ எடுத்து வாசிப்போம். இப்போ வாழ்க்கையில் 400 பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாரு. 400 பேரும் மில்லியனர் கிடையாது, 400 பேரும் பிச்சைக்காரங்க மாதிரி கஷ்டப்படுறவங்க, ஒடுக்கப்படுறவங்க, ஒரு நாள் சாப்பாட்டுக்கு கையேந்தி நிற்கிற அப்படிப்பட்ட மனுஷன். அப்படி அந்த 400 பேரை வச்சு ராஜ்யத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணுறார். தாவீது ஸ்டார்ட் பண்ணுறார். வெறும் 400 பேர். 400 பேர் பெரிய பணக்காரனும் கோடீஸ்வரன் இல்லை. 400 பேரும் பிச்சைக்காரன் மாதிரி, காசு இல்லாதவங்க, நொறுக்கப்படுறவன், ஒடுக்கப்படுறவன், கடன் வாங்குறவன், முறுமுறுக்கிறவன், இந்த 400 பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ணி
அடுத்த தலைமுறை ஒரு 25-30 வருஷத்துக்குள்ள அடுத்த தலைமுறை போகிறதுக்குள்ள அந்த நாடை கர்த்தர் எப்படி மாத்திராரு பாருங்க. எடுத்து வாசியம் பாருங்க. 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 2 நாளாகவும் 1ஆம் அதிகாரம் 14 வசனம் 14-15 எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவனுக்கு 1400 ரதங்கள் இருந்தன. 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை ரதங்களின் பட்டணங்களிலும் அவர்களை ராஜாவாகிய தன்னிடத்தில் எருசலேமிலும் வைத்திருந்தான். ஒரு ரூபா கூட இல்லாத ஒரு மனுஷன் எத்தனை ஆயிரம் எல்லாம் ஹைடெக்கு சிட்டிலேருந்து வாங்குறான். பெரிய பெரிய ஃப்ளைட் வாங்குற மாதிரி இப்போ ரதத்தை வாங்குறது. இப்போ படி நல்லா படிப்போம், நல்லா கவனிங்க, அண்டர்லைன் பண்ணிங்க. 400 ஓட்டாண்டிகள் ஒன்றுமே இல்லாமல் கையில் காசு இல்லாதவங்க, கடன் வாங்குறவங்க, முறுமுறுக்கிறவங்க, ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்கள வச்சு தாவீது கடவுளுடைய துதியை வச்சு கர்த்தருடைய வார்த்தையை வச்சு ஸ்டார்ட் பண்ண ஒரு மனுஷன் வாழ்க்கையை அடுத்த ஜெனரேஷனை எப்படி ஆச்சா பாருங்க. படிப்போம். ராஜா எருசலேமிலே வெள்ளியையும் பொன்னையும் கற்கள் போலவும் நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். எப்படிப்பட்டதால் தொடங்கினாருங்க வாழ்க்கை? 400 கடன் பட்டவன், 400 ஒடுக்கப்பட்டவன், 400 முறுமுறுக்கிறவன், மொத்தம் 400 பேர் இருக்கான். 400 பேருமே ஒன்றுமே இல்லை. வாழ்க்கை 400 பேருமே எப்படி இல்லைங்க, ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையை தொடங்கின ஒரு மனுஷன் எப்படி தொடங்கினாராம்? கர்த்தரை எனக்கு முன்பாக வச்சா உன்னை எப்படி வைப்பார் நீ பார்ப்பான்னு சொல்லி காமிச்சாரு. ராஜா எருசலேமிலே வெள்ளியையும் பொன்னையும் கற்கள் போலவும் கல்லு போல இருந்துச்சாங்க. வெள்ளியும் தங்கமும். தேசம் எப்படி மாற்றிட்டார் பாருங்க. உங்கள் வீட்டில் எப்படி இருக்குமா? தங்கத்தை தேட வேண்டியது அது வீட்டில். 1 கிராம் தங்கத்தை பத்திரமா பீரோவில் பூட்டி வைக்கிறோம். ஒரு செயின் வந்தவ அதை பத்திரமா போட்டு வைக்கிறோம். தாவீது சொல்கிறாரு, 400 நொறுக்கப்பட்டவன் ஒன்றுமே இல்லாத ஓட்டாண்டை எடுத்து வச்சு கடவுளை முன்பாக வச்சு கர்த்தருடைய வார்த்தையை வச்சு வாழ்க்கையை தொடங்கின ஒரு மனுஷன் இங்கே சொல்லுது, வசனம் சொல்லுது, வெள்ளியும் பொன்னும் கற்களை போலவும் கல்லு போல இருந்துச்சான். அங்கங்கே கிடச்சான் பாருங்க. அவ்வளோ கூஞ்சி போச்சான் பாருங்க. அப்படி கடவுளுடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனை ஓவர்டேக் பண்ணுது. எத்தனை நம்புறீங்க? அடுத்த படியும் பாருங்க, படிப்போம். கேதுரு மரங்களை பள்ளத்தாக்கில் இருக்கிற கேதுரு மரம்ன்றது ரொம்ப காஸ்ட்லி மரங்க. அந்த மரம் பயங்கர காஸ்ட்லி. கேதுரு மரம். அந்த மரம் எப்படி இருக்குதா பாருங்க, பள்ளத்தாக்கில் இருக்கிற காட்டத்தி மரங்களை போலவும் அதிகமாக்கினான். காட்டத்தி மரம் போல இருந்துச்சான் பாருங்க கேதுரு மரம். எக்கச்சக்கமானது. இப்போ சொல்லலாம், ஃபர்ஸ்ட் வசனம் சங்கீதம் சொல்லுது, கர்த்தரை முன்பாக வச்சா. எடுத்து வாசிக்கலாம் சங்கீதம் 1. எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாரு? வாழ்க்கையை தொடங்கின மனுஷனுக்கு இப்படி நடக்குதுன்றாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் வசனத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. படிக்கலாம் பாருங்க. துன்மார்க்கனுடைய படிக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சங்கீதத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 400 முறுமுறுக்கிறவங்க, 400 ஓட்டாண்டிகள், குறை சொல்கிறவங்க, கடன் வாங்குறவங்க, ஒன்றுத்துக்கும் இல்லாத ஒரு 400 பேர் ராஜ்யத்தை பில்டு பண்ணி இஸ்ரவேலில் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை கட்ட உதவி செய்து கடவுளுடைய வார்த்தை. படிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து ஒரு மனுஷன் எப்படி ஆசீர்வாதமா வருது? 400 ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷன் எடுத்து வச்சு எப்படி இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக முடியும்? எப்படி வாழ்க்கை முன்னேற முடியும்? வாழ்க்கை இப்போ இருக்கிற கஷ்டத்தில் எப்படி மேலே வர முடியும்னா, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாக இருக்கிற மனுஷன் அவன்தான். வேதத்துக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் இருக்கக்கூடாது. சண்டே ஒரு டைம் மட்டும் தான் தூசியை தட்டி சர்ச்சுக்கு பைபிள் எட்டுன்னு வர்றது. நீங்கள் எப்படி சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க. நீங்கள் எப்படி படிக்கிறீங்க? டெய்லியும் நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நான் ஒருத்தர் கேட்டேன், என்ன படித்தேன் கேட்டேன். 91 சங்கீதம் பாஸ்டர். எத்தனை பாஸ்டர்? ஏன்னா அது மட்டும் ஈஸியாக தெரிஞ்சிடும். 91 சங்கீதம். அடுத்த டைம் கேட்டால் 23 சங்கீதம். இதெல்லாம் நானே பண்ணியிருக்கேன் பல டைமு. எங்கள் பாசங்க என் பையன்லாம் அதை மேலே என்ன பைபிள் வாச நம்ம வாழ்க்கை சிறுவதை தொடங்கி இதெல்லாம் படித்து முடிச்சிட்டோம். திருப்பி இதில் போய் என்னத்தை படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போயும் வண்டியில் ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு போவேன். அவர் உட்காந்து நான் ஏஜ் சர்ச்சில் பாஸ்டர் இருக்கும்போது, சின்னமலை ஏஜ் சர்ச்சில். அப்போ அவர் மேலே உட்காந்துடனே, ஜாய் தம்பி என்ன பைபிள் படிச்சிங்கப்பா அப்படின்னு கேட்பார். அப்புறம் நான் வசனம், ஐயா இது படித்தேன் அது படித்தேன்னு சொல்லணும் இருப்போம்.
இவர்னா ரொம்ப நம்ம கேட்டுன்னு இருக்காருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, இவரை கழட்டி விட்டுட்டு இவரை போனால் தான் நல்லது பொழுது, ரொம்ப நம்ம கேள்வி கேட்டு இதை படித்து அதை படித்தா ஒரே ரொம்ப டார்ச்சராக இருப்பா பொழுது இவர் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு படித்தான்னு சொன்னால் பரவாயில்ல, அதில் என்ன விளக்கங்கெல்லாம் பாதி வேற கேட்டுன்னு இருப்பார் பாருங்க, இப்படிலாம் கேட்டிருப்பார். ஆனால் அதில் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். கடவுளுடைய வார்த்தை அதை எப்படி படிக்கணும்னா, பைபிள் படிக்கிறதுனால கர்த்தருக்கு அது சந்தோஷம் கிடையாது, பைபிள் படிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை மாறும். தாவீது சொல்கிறாரு, 400 ஒடுக்கப்பட்டனை வச்சு நான் தொடங்கினேன். எப்படி தொடங்கினேன்னா, கடவுளுடைய வார்த்தையை வச்சு தொடங்கினேன். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறான். முதல் சங்கீதத்தை எழுப்புறாரு. 400 பேர் ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷன், நீ கூட வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஒரு நல்ல சாப்பாடு நல்ல துணி போட முடியாது இருக்கலாம், ஒரு நல்ல வண்டி வாங்க முடியாமல் இருக்கலாம், ஒரு நல்ல வித காரியங்களை நீ அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம், அதெல்லாம் மாற்றுவது கடவுளுடைய வார்த்தைன்றார். சொல்லுங்கள், அதெல்லாம் மாற்றுவது கடவுளுடைய வார்த்தை. நம்ம பணத்தை பற்றி ரொம்ப அதிகமாக பணத்தை பற்றி ரொம்ப பேசுகிறதில்ல. பணம் நல்லது, பண ஆசை தான் எல்லாத்தையும் மிக்க வேறாது. நல்லா கவனிச்சுக்கணும். பண ஆசைனா என்ன? சண்டே சர்ச்சு கூட வராமல் கடவுளுடைய வார்த்தையை கேட்காம ஓடிட்டு இருக்கு தான் பண ஆசை. பண ஆசையை குறித்து நம்ம தப்பு பேசுகிறோம், அது இல்லை. பணம் நல்லது. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும், அது ரொம்ப நல்லது. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி தரணும், அது பணம் தேவையில்லையா? பணம் தேவையில்லை. எனக்கு ஒன்றும் வேண்டாம், அடியேன் இப்படி இருக்கு நம்மளாம் சொல்லக்கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல ட்ரெஸ் வாங்கி தரணும். உங்கள் பிள்ளைகளுக்காக தெரியும், எங்கள் அப்பா அவங்களாம் நம்பாங்க, எங்கள் அப்பா வாங்கி கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி கவலை உண்டு பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் நல்லா வரணும்னா, தாவீது சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு கடவுளுடைய வார்த்தையை முன்பாக வைக்கிறப்பா, கர்த்தருடைய வேதத்தை பிரியமாக இருக்கிறேன். கடவுளுடைய வேதத்தை தானிக்கும் போது இந்த 400 பேர் எப்படி கொண்டு வந்துடுறதை எழுதுறார். படிக்கலாம் பாருங்க. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லிட்டு பாக்கியவான் சொல்றான். அவன் எப்படி இருப்பான் பாருங்க, லைஃப்னு சொல்றாரு. ஒண்ணுமே இல்லாத ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்னு சொல்றாரு. அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். டெய்லி எழுதி வச்சுக்கணும். கடவுளை ஃபஸ்ட்டு முன்னாடி வைக்கிற என் வாழ்க்கை இலை உதிராத இருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேதி வரைக்கும் காசு இருக்கும், 5ஆம் தேதி மேலே கடன் வாங்குவேன், அப்படி இல்லை. அது வேற ஒருத்தவங்களுக்கு, உங்களுக்கு கிடையாது. மனசில் வச்சிங்க. முதல் தொடங்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் கர்த்தர் எனக்கு நிறைவான காசை கொடுப்பார், கர்த்தர் நிறைவான வாழ்க்கையை தருவார். ஃபஸ்ட்டு 10 நாள் நல்லா இருப்பாங்க, அடுத்த 10 நாள் எப்படி போகணும்னு தெரில, அடுத்தது யார்கிட்ட கடன் வாங்குறாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா கர்த்தருடைய வாழ்க்கை நீங்கள் வாழவில்லை, கடவுள் உங்களை இப்படி விரும்பவில்லை. அப்போ வார்த்தையை எடுத்து பேசி இப்படி பேசுங்க. அவன் நீர்க்காலின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம், சொல்லுங்க, அவன் செய்வதெல்லாம் 400 பேரை ஒன்றில்லாத வச்சு செஞ்சான் பாருங்க. கடவுளுடைய வேலையை வச்சோன்னா பாருங்க, தேசத்தில் தங்கமும் வெள்ளியும் கற்களை போல குவிஞ்சு கடவுள் செஞ்சாராம். 400 பேரை வச்சு வேலை செஞ்சது. நீங்கள் சொல்லலாம், கடவுளுடைய வார்த்தையை முன்பாக வச்சு படிக்கும் போது, அவரை முன்பாக வைக்கும் போது இப்படி சொல்லுது, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்கிற எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நம்புறீங்களா? எங்கே வாய்க்க பண்ணுவார் அப்படின்னா கண்டிப்பாக வாய்க்க பண்ண மாட்டார். நமக்கெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க. சில பேர் நமக்கெல்லாம் சாத்தியமே படாது பாஸ்டர், கடவுளே நினச்சா கூட அதெல்லாம் நடக்காது அப்படின்றாங்க. இல்லைங்க, கர்த்தர் கூட இருந்து பெரிய காரியம் செய்ய மாட்டார். எதுவுமே நம்புறீங்க? உங்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? உங்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? இலை உதிரா மரத்தை போல் இருப்பாங்க. அவங்க செய்கிறதெல்லாம் வாய்க்கும். யூதர்களுடைய பிள்ளைகளை வயிற்றில் பறக்கும் போது கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, என் பிள்ளை தேசத்தை கலக்கணும்னு. அதே போல் ஒரு பிள்ளை கூட மிஸ் ஆகாதான் யூதர்கள் தேசத்தை கலக்கிற மாதிரி ஆகிட்டாங்க. இன்றைக்கி உலகத்தே அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. யார் கண்ட்ரோலில் இருக்குதுங்க? ஜூயிஷ் கண்ட்ரோலில் இருக்குது. உலகமே அவங்க கையில் இருக்குது. எப்படி இருக்குதுன்னா, கர்த்தரை முன்னாடி வைக்கிறாங்க. இப்போ கடவுள்கிட்ட பிள்ளைங்க அப்படி ஆகணும் பாருங்கள். எடுத்து வச்சு உங்கள் பிள்ளைகளை காலேஜெல்லாம் போகிறாங்க, அனீஷு, டெரன்ஸு, இந்த மாதிரி பசங்களாம் வெளியே போகிறாங்க. தலையில் கை வச்சு சொல்லுங்க, நீ இந்த தேசத்தை அசைக்க போகிறப்பா, அப்துல் கலாம் மாதிரி பெரிய பெரிய ஜனாதிபதி ஆக போகிற அப்படின்னு சொல்லுங்கள். பிள்ளைய பார்த்து எருவம் மாடி நீ என்னத்த ஆக போகிற, உன்னை பார்க்கும்போதே தெரிந்து ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை, நீ எங்கே மேலே வர போகிற அப்படி பேசக்கூடாது. பிள்ளையை பார்க்கும்போது என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டவன், கடவுளுடைய ஆசீர்வாதம், என் பிள்ளை இந்த உலகத்தை கலக்க போகிறான்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளை மேலே ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுங்கள். தாவீது நொறுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட எடுத்து வச்சு என்னாண்டர் இப்படி கொடுத்தீங்க, இதெல்லாம் ஒரு மனுஷனாப்பா இவனுங்களை, எனக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்து பணம் வெள்ளியை கொடுத்துருக்கலாம், தங்கத்தை முதல் கொடுத்துடலாம் அப்படின்னு கேட்கல. கர்த்தாவே நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டல கொடுத்த நான் சொல்கிறேன், எவ்வளோ யார் வந்தாலும் கர்த்தரை முன்பாக வைக்கிற ஒரு நாள் இப்படி மாறுன்றது தாவீது தெரியும். நீங்கள் ஒரு நாள் இப்படி மாற போகிறீங்க. நம்ம அவங்க பிள்ளை எப்படி இருப்பாங்க? ஒருத்தர் போய் காலேஜ் சேர்த்து, இப்போ எல்லாம் காலேஜ் சேர்க்குறாங்கல்ல, காலேஜில் போனால் என்ன கேட்பீங்க? காலேஜில் போனால் என்ன கேட்பீங்க? உங்கள் பிள்ளைகளை காலேஜில் போய் சேர்க்கும்போது என்ன கேட்பீங்க? ரொம்ப நல்லா பயங்கரமாக சொல்கிறீங்க போங்க.
காலேஜ் போய் உங்கள் பிள்ளைகளை கேட்கும்போது என்ன கேட்பீங்க? போய் காலேஜை போயிட்டு காசு எவ்வளோ? அம்மா சொல்கிறாங்க காசு எவ்வளோங்க அப்படிங்க. சரி காசு சேர்த்து அப்புறம் என்ன கேட்பீங்க? எப்படியும் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, நான் ஒன்று கேட்டு நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அதுக்கு நீங்களே சொல்லிட்டுங்க அப்படி தான் சொல்கிறீங்க. போய் கேட்போம், போய் என்ன சொல்லுவோம், எவ்வளோ சார் ஃபீஸுன்னு கேட்போம். அப்புறம் இந்த காலேஜ் எப்படிப்பட்ட காலேஜுங்க அப்படின்னு விசாரிக்க மாட்டாங்க. அப்படி போய் ஒரு அப்பா விசாரிச்சிருக்காரு வாட்ச்மேன்ட்ட போய். வாட்ச்மேன் தான் எல்லாம் தெரியுமே. அப்படி போய் கேட்டுக்காரு வாட்ச்மேன்ட்ட, சார் இந்த காலேஜ் எப்படி? ஐயா இந்த காலேஜ் காம்பவுண்ட் பார்த்தீங்க எவ்வளோ பெரிய காலேஜ் பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம்மா பெருசு, அவ்வளோ பெரிய காலேஜ். அப்படியா? நல்ல காலேஜ், பெஸ்ட்டு காலேஜுங்க. இங்கே படிக்கிற 100% பிளேஸ்மெண்ட்டு டெஃபினட்டாக கிடைக்கும். பிளேஸ்மெண்ட்டு அர்த்தம் கேளுங்க, இது முடிச்சா வேலை கிடைக்குமா? 100% பிளேஸ்மெண்ட்டு கிடைக்கும். எப்படியா இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த வாட்ச்மேன் சொல்கிறேன், எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நானே அங்கே தான் படித்தேன் அப்படின்னாராம். நானே பார்த்துங்கள்ல, நானே அங்கே தான் படித்தேன், இப்போ வாட்ச்மேன் வேலை செஞ்சுருக்கேன் பாருங்கள், 100% பிளேஸ்மெண்ட்டுங்க அப்படின்னாராம் அவர். அவங்க அப்பா பார்த்தாராம், அட பாவீங்களான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு காலேஜில் இருக்குது. ஆனால் உங்கள் பிள்ளைங்க அப்படி இல்லை. எத்தனை சொல்கிறீங்க? உங்கள் பிள்ளைங்க தாவீது ஸ்டார்ட் பண்ணப்போ சொல்லுங்க, சார் என் பிள்ளை 0ங்க, மார்க்கே வாங்கிறது இல்லைங்க. இல்லைங்க, உங்கள் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. உங்கள் பிள்ளை நல்லா இல்லாமல் போகிறதுக்கு காரணம் நீங்கள் தான். பாலியாங்கச்ச பிள்ளை மேக்ஸில் 0 மார்க் வாங்கினது கொடுத்தாராம் பாஸ்டர்ட் அவர்கிட்ட. அடா பாவி, அந்த ஸ்கூல் டீச்சரே உங்கள் சர்ச்சு தான் வராங்க, அந்த ஸ்கூல் ஓனருமே யார் சர்ச் தான் வராங்க? பாலியாங்கச்ச சர்ச் தான் வராங்க. அவர் சொன்னாங்க, டே அந்த டீச்சரே நம்ம சர்ச் தான் வராங்க, அந்த ஸ்கூல் ஓனரே நம்ம சர்ச்சு வராங்க, பாஸ்டர் பையன் மேக்ஸில் 0 எடுத்துக்கிறான்னா என்னடா சொல்லுவாங்க, இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேடா, என்னடா தம்பி, அட்லீஸ்ட் ஒரு 10 மார்க் எடுக்கக்கூடாதாரா தம்பி என்னாராம் பாருங்கள். அடுத்த எக்ஸாமில் கரெக்டாக 10 தான் வாங்கினதுருக்கான். அடுத்த எக்ஸாம் போனடே ஒரு பாஸ் மார்க் வாங்கக்கூடாதுன்னா அடுத்தது பாஸ் மார்க் தான் வாங்கினதுருக்கான். அப்போ தான் அவன் தெரிஞ்சிட்டாரா, நம்ம பேசுகிற வார்த்தை சொல்ல அவன் மைண்டில் உள்ள போது அதே ஃபிக்ஸ் ஆகுது. எருமை மாடுன்னா அவன் கரெக்டாக எருமாடு மாதிரியே வரான். அதுக்கப்புறம் நீ கூப்பிட்டா கூட பொறுமையாக தான் வருவான், ஏன்னா சொல்லிட்டீங்க. அப்போ அவன் உள்ளே போயிடுச்சு, நீ எல்லாம் ஒன்றுத்துக்கு லாய்க் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அப்படியே உள்ளே போய் ஏறிடுச்சு, எல்லாம் ஸ்டோர் ஆகிடுச்சு. வரும்போது எப்படி வருவான், ஒன்றுத்துக்கும் உதவாத மாதிரி தான் இருப்பான். அப்படி இல்லை. அவள் பால் சொன்னாரப்பா, இந்த தடவை 100 மார்க் நீ வாங்கப்பா அப்படின்னு சொன்னார பாருங்க. அடுத்த எக்ஸாம் 100 மார்க் அவன் வாங்கிட்டு வந்தாரான். அவர் சொல்கிறார், பால் அங்குச்சா ஆச்சரியமாக சொன்னாரான், வார்த்தைக்கு அவ்வளோ வல்லம் இருக்குது. அப்போ கடவுள்கிட்ட முன்பாக வச்சு பாருங்க. அவர் சொன்னார், அந்த பையன் சயின்டிஸ்டாக மாறிட்டானான். எந்த பையங்க? பால் அங்குச்ச பையன் வந்து சயின்டிஸ்டாக மாதிரி பாஸ்டராக இருக்கார். நீங்கள் சொல்ல உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்கள், மக்காவே இருந்தாலும் சொல்லுங்கள், மக்காவே இருந்தாலும் ஒன்றுத்துக்கும் வேலை செய்யாமல் பிள்ளைகள் இருந்தாலும் அவங்கள பார்த்து சொல்லுங்கள், ஆசீர்வதிங்க, உங்கள் பிள்ளைகள் வேறு லெவலில் வந்துடுவாங்க. சொல்லலாம், இலை உறுதியாளர் மரத்தை போல் இருப்பான். சொல்லுங்கள், அவன் செய்வதெல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அடுத்தது, துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். பதறடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். இப்போ சொல்லலாம், டெய்லி வந்து சொல்லலாம், கர்த்தாவே வாழ்க்கை தொடங்கும்போது சொல்கிறான், கர்த்தரை முன்பாக வச்சுருக்கேன்ப்பா, இலை உதிராத இருக்க மரத்தை போல் இருப்பேன், செய்வதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார், வாய்க்க போனார். நீங்கள் எப்படி இருக்கீங்கலாம் கடவுள் முக்கியம் இல்லைங்க. நீங்கள் என்ன வேலையில் செய்கிறீங்களா ஆண்டு முக்கியம் இல்லை. சாதாரணமாக இருக்கவங்களாம் ஆண்டு உயர்த்தி விடுவாராம். சொல்லுங்கள், அற்பமாக இருக்கவங்களாம் கர்த்தெடுத்து பெஸ்ட்டாக மாற்றிடுவாராம். எப்படி தாவீதை மாற்றிட்டார் பெஸ்ட்டாக? எடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். 1 ராஜாக்கு 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். 1 ராஜாக்கு 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஒரே ஜெனரேஷன் முடியதுக்குள்ளே கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சார் பாரு. படிப்போம். 1 ராஜாக்கு 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 ராஜாக்கு 4ஆம் அதிகாரம் 25ஆவது வசனம் படிக்கலாம். சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவங்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் திராட்சை செடி நிழலிலும். அங்க 400 பேர் ஓட்டாண்டே வச்சு தொடங்கின ஒரு ஜெனரேஷனை இங்க சொல்லுது. சாலமோனுடைய நாட்கள் எல்லாம் தான் தொடங்கி பேச மட்டும் யூதாவும் இஸ்ரவேல் அனைத்து பேர் எப்படி இருக்காங்க பாருங்க. தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் அத்தி மரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். வாழ்க்கையை தொடங்கும் போது அப்படி தொடங்கல. 400 பேர் கடன் பட்டவங்க, 400 பேர் நொறுக்கப்பட்டவங்க, 400 பேர் முறுமுறுக்கிறவங்க, அப்படிப்பட்ட தொடங்கின ஒரு ஜெனரேஷன் கடவுளை முன்பாக வைக்கும் போது தான் தொடங்கி பேசணும்னா குமரி முதல் அப்படி சொல்றேன் பாருங்க. இங்க தொடங்கி அப் டு
இங்கே தொடங்கி அங்கே இஸ்ரேல் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனும் தங்கள் நிழலில் என்னென்னா தனித்தனி வீடு, தனித்தனி தோட்டம், தனித்தனி துறவத்தோட மகிழ்ச்சியாய் சுகமாய் வாழ்ந்தாங்களாம். இப்படி கர்த்தர் செய்கிறார். உங்களை நீங்கள் எப்படி இருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? இருக்கிறதுல பெஸ்ட்டான காரை, பெஸ்ட்டான வீடு, பெஸ்ட்டான வாழ்க்கை, பெஸ்ட்டான லைஃபு வாழ்க்கையை நம்ம எல்லாம் பணங்கள்லாம் வந்துட்டோம்னா பாவத்துக்கோ தப்பான வழிக்கோ போய் செஞ்சு தவறான காரியத்தில் போயிடக்கூடாது. வாழ்க்கையை சரியான காரியத்தில் நம்ம என்ன பண்ணணும்? பெஸ்ட்டு லைஃப் ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள், பெஸ்ட்டு லைஃப் ரொம்ப முக்கியம். லைஃப் எவ்வளோ பணம் வந்தோன்னா ஆளுக்கு வேறு மாறிடக்கூடாது. லைஃப் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையை கடவுளுக்கு சரியான வாழ்க்கை நம்ம என்ன பண்ணணும்? நடத்தணும். இங்கே சொல்லுது பாருங்கள், எங்கே தொடங்கி இப்படி அத்திமரத்து நிழலிலும் சுகமாய் கூடியிருந்தார்கள். கடவுள் இப்படி சுகமாய் கூடியிருக்க செய்வார். தொடங்கும் போது அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு இப்படி இருக்காது. சொல்லலாம், தொடங்கும் போது அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு இப்படி இருக்காது. முடிவு ரொம்ப சூப்பராக இருக்கும். 34 வசனம் அதிலே பாருங்கள். 34 வசனம் என்னாச்சான் பாருங்கள். சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டு பூமியின் சகல ராஜாக்களிடத்திலும் இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் 4 பக்கத்துல இருந்த ஜாதிகளும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள். ஞானத்தை கேட்கிறது 4 திசையில இருந்து ராஜ்ய மக்கள் எல்லாம் பார்க்கறாங்க. யாருங்க? எப்படிப்பட்ட ஆளுங்க? தொடங்கும் போது அற்பமா ஒருத்தங்க கூட கண்டுக்கல. வாழ்க்கையை நீங்கள் தொடங்கும் போது உங்களை யாரும் கண்டுக்காமல் இருக்கலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்படி சாதாரணமாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடங்கும் போது ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரை முன்வைக்கும் பொழுது, சொல்லுங்கள், கர்த்தரை எனக்கு முன்பாக வைக்கும் பொழுது 4 திசையிலிருந்தும் ராஜாக்கள் கேள்விப்பட்டு உங்களை விசிட் பண்ண வருவாங்களாம். இதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம். எடுத்து வச்சுங்க, டெய்லி சொல்லணும், கர்த்தாவே நான் இப்போ தொடங்குறேன், இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், நம்ம ஆரம்பம் அற்பமாகலாம், ஒரு நாள் வரும், சுற்றி இருக்கிற தேசத்துலலாம் என்னை பார்க்கும்படி கர்த்தர் செய்வீராண்டவர், இந்த வாக்குத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். தொடங்கும் போதே இப்படி ஜெபம் பண்ணணும். வாழ்க்கையை தொடங்கும் போது பிரச்சனைகள் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் வாயை திறந்து கஷ்டத்தை பேசக்கூடாது. இந்த கஷ்டங்கள் எல்லாம் மாற்றும்படி கர்த்தர் செய்வார். நல்ல வார்த்தை பேசுனீங்கன்னா ஒரு நாள் 4 திசையிலிருந்து ராஜாக்கள் உங்களை வியப்போடு பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். அதனால் பாருங்கள், ஆரம்பம் சாதாரணமாக இருக்கலாம். எடுத்து வாசிக்கலாம். சகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒரு 2 வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம் பாருங்கள். சகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். நீங்கள் தொடங்குற வாழ்க்கை ரொம்ப அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு இப்படி இருக்காது. முடிவு இப்படி சொல்லுங்கள். முடிவு, வீட்டுக்கார் அந்த அம்மா விட்டுட்டு போயிட்டாராம் சென்னையில். போயிட்டு அந்த அம்மா அந்த சின்ன ஒரே ஒரு பையன் 2 பசங்களை வச்சு வாழ்க்கையை எப்படி நடத்துறதுன்னு தெரில. அப்படி ஒரு பாஸ்டர் சொல்லிட்டு வர்றாரு. இப்படி சொல்லிட்டு, ஐயா நானே செத்துடலான்னு இருக்கேன், என் பிள்ளைங்கள்லாம் மருந்து வாங்கி கொடுத்து நானே செத்து போயிடலான்னு இருக்கேன், வேறு வழி எனக்கு தெரிலங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னாராம். அப்போ அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லும்போது சொன்னாராம்மா, சாவது ஒரு நோக்கம் இல்லை, சாவது செத்து போகிறது முடிவு இல்லைம்மா. நீ இப்போ கடவுளை நம்பி வந்திருக்கிற, நீ வேணால் டெஃபினட்டாக பார், ஒரு நாள் உன் வாழ்க்கை ஷைன் ஆகி நீ மேலே வருவ பாருமான்னு சொல்லிட்டு விட்டுட்டாராம். ஒரு 20 வருஷம் பொறுத்து அந்த பாஸ்டர் அவர் கூச்சாச்சு, பெரிய க்ரௌடு பாருங்க, சாம்பி சொல்லுற வச்சா 20 வருஷம் பொறுத்து அவர் அப்புறம் ஒரு டைம் எதாச்சும் அவளை மீட் பண்ணி பேசினாராம். ஏம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது, அந்த அம்மா அப்பயே நான் செத்து போயிடுறேன்னு சொன்ன அவர் அம்மா கடவுளுடைய வார்த்தையை பேசுன்னு, கடவுளுடைய வார்த்தை கேளுன்னு சொல்லிட்டு கடவுளுடைய வார்த்தை கேட்க வச்சு 20-25 வருஷத்துக்கு பிறகு அந்த அம்மா அவரை மீட் பண்ணி பார்க்கும்போது சொல்கிறாங்க, எப்படி இருக்காங்க ஐயா, கடவுளை நீங்கள் சொன்ன மாதிரியே கர்த்தர் என்ன சூப்பராக வச்சுருக்கேன். தொடங்கும் போது அற்பமாக தொடங்கினேன், வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் தொடங்கினேன். அவர் பாஸ்டர் கவுன்சிலாம் கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி நீ படித்து போய் இப்போ நல்ல வேலை இருக்க பண்ணி செய்யலான்னு சொல்லிட்டு பெரிய ஃப்ளாட் வாங்கிட்டேன். என் பிள்ளைகள் 2 பேருமே அமெரிக்காவில் இருக்காங்க. நாங்களும் என் பிள்ளைகள் 2 பேரும் எங்கே இருக்காங்க? அமெரிக்காவில். அற்பமாக நீங்கள் தொடங்கலாங்க, வாழ்க்கை முடிஞ்சு போய் நீங்கள் கவலைப்படலாம். ஆனால் கடவுளை முன்பாக வைக்கும் போது அற்பமான ஒரு மனுஷனை எடுத்து டாப்பில் வச்சுருவார். அதான் கடவுளுடைய வேலையை. சொல்லுங்கள், அற்பமாக இருக்கிற மனுஷனை வச்சு நீங்கள் பார்க்குற யாரா ஒருத்தர் அற்பமாக நினைக்காதீங்க. அவங்கள ஒரு நாள் கர்த்தர் யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவு கர்த்தர் உயர்த்தி விடுவார். அதான் கடவுளுடைய ஆசீர்வாதம். கடவுளை முன்னாடி வச்சுட்டா போதும், அவர் உங்களை எடுத்து மேலே உயர்த்திடுவாராம். படிக்கலாம் பாருங்க. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும் சொல்றாரு. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும்? இவங்களா தேவாலயத்தை கட்ட போறாங்க அப்படின்னு செர்பாபேலை பார்த்து சொன்னாங்களாம். சுத்தி இவனா கட்ட போறான், இவனா கடவுள் சரி அற்பமா நினைச்சாங்களாம். ஆனால் பியூட்டிஃபுல்லா கட்டி முடிக்கும்படி கர்த்தர் செஞ்சாராம். இன்னைக்கு கூட வாழ்க்கையை தொடங்குறங்க. அற்பமான ஆரம்பம், வாழ்க்கையில் அற்பமாக ஆரம்பிக்கலாம். நாங்கள் சர்ச்சை அற்பமாக ஆரம்பித்தோம், 4 குச்சி வச்சு தான் சர்ச்சை ஆரம்பித்தோம், அற்பமாக ஆரம்பித்தோம். கர்த்தர் நீ சொல்கிறார், அற்பமான ஆரம்பத்தை யாரும் அசட்டை பண்ணலாம், சிரிக்கலாம், ஆனால் உங்களை ஒரு நாள் வரும் எல்லாம் திரும்பி பார்க்க முடிய கர்த்தர் செய்வார். இன்னொன்று வாசிக்கலாம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம்
27ஆம் வசனம் 28வது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. கர்த்தர் யாரை எடுத்து மேலே உயர்த்துறாரா? பெரிய பெரிய ஞானிகள்லாம் கூப்பிடலாம் பாருங்க. சாதாரண ஆள் எடுத்து கர்த்தர் மேலே உயர்த்துறாரா? ஒன்று குருந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம். 1 குருந்தியர் 1ஆம் அதிகாரம் 27 28வது வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டாராம். ஞானிகளை பெரிய பெரிய ஞானிகள் படித்தவங்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமாக இருக்கிற சாதாரணமாக எண்ணப்படுறவங்களை தெரிந்து கொண்டு பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். சாதாரண ஒரு மனுஷனை தெரிஞ்சு கொண்டு அவனை ஆசீர்வதித்து உலகத்துக்கே யாருன்னு கர்த்தர் காமிக்கிறாரா? அப்படிப்பட்ட வேலை செய்யறாரா? பாருங்க, படிப்போம். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அற்பமா எண்ணப்பட்டவனும் ஒண்ணு இல்லாதவங்களையும் தேவன் தெரிந்து கொண்டு இந்த உலகத்தை கலக்கும்படி கர்த்தர் செஞ்சார். எதுவும் சொல்றீங்க? எதுவுமே கூட இருக்கீங்க? சாதாரணமாக எண்ணப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் இந்த உலகத்தை கலக்கும்படி கர்த்தர் உங்களை இழிவாய் அற்பமாக எண்ணப்பட்ட உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பெஸ்ட்டாக மாற்றி விடுவார். நம்புறீங்களா? கர்த்தர் பெஸ்ட்டாக மாற்ற நம்புறீங்களா? சொல்ல ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக முடிக்க செய்வார். நம்மளை எழுந்து இந்த மெசேஜ் அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம். இன்னொரு டாபிக் இருக்குது, இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்த வாரம் நம்ம பாசலாம். எல்லாம் எழுந்து நிற்போம். கர்த்தர் நன்றி செலுத்தி, ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோமாப்பா, நன்றி செலுத்துகிறோமாப்பா. 400 ஆண்டவரே கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் 400 கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவங்களை வச்சு தொடங்கின ஆண்டவரே இந்த வாழ்க்கையை கர்த்தர் இவ்வளோ தூரம் மாற்றினீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எல்லாம் சொல்ல ஒன்றுமே இல்லாத ஆண்டவரே ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கடன்பட்டு முறுமுறுக்கிற அந்த 400 பேர் தாவீதோட சேர்ந்தாங்களாம். தாவீது அவங்கள பார்த்து என்னாண்டவர் இப்படி செஞ்சுன்னு வாய் திறந்து பேசலை. கர்த்தரை முன்பாக வச்சு அவன் பேஸ்மெண்ட்டே கர்த்தர் தான். கர்த்தரை முன்பாக வச்சு அவன் தொடங்கின அந்த வாழ்க்கை வேற லெவலில் கர்த்தர் ஆசை. எல்லாம் கைகளை உயர்த்து சொல்ல, எல்லாம் கைகளை உயர்த்து. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன்